வாங்க தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெந்தயம் மரத்தை எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. செவந்திரிச்சு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 150 மில்லி சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது 1 கிலோவுக்கு. அப்போ தான் ஊறுகாய் கெடாது. பெருங்காயம் எந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு கைப்பிடிக்கு சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய், தக்காளி சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி உப்பு, வரமிளகாய் தூள் ஒரு 20 கிராம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இனி வெந்தயம் பெருங்காயம் எல்லாம் பவுடர் பண்ணி வச்சதெல்லாம் உள்ளே கலந்துடலாம். இந்த அளவுக்கு வந்ததே ஆஃப் பண்ணிடலாம். போது நீங்கள் ஆற விட்டு அள்ளி வைங்க. சூடாக அள்ளி வச்சிடாதீங்க. ஆற விட்டு பாட்டிலையோ பீங்கான் ஜாடியிலையோ அள்ளி வச்சுக்கோங்க. 1 மாதத்துக்கு வேணாலும் கெடாது. நீங்கள் 3 மாதத்துக்கு வேணாலும் கெடாமல் இருக்கணும்னா ஒரு கரண்டி குழம்பு கரண்டியில் 1 கரண்டி வினிகர் ஊற்றி பெரட்டி வச்சிட்டிங்கன்னா நீ 3 மாதம் ஆனாலும் அது கெடாது. ஏன்னா அவசரத்துக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம். நம்ம வெளியில் ஒரு டூரே போனோம்னாலும் சப்பாத்தி செஞ்சுட்டு இதை எடுத்துகிட்டு போனோம்னா தொட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.